Hi friends, welcome to Live with Food. நம்ம சேனல்ல நிறைய 10 வகை ரெசிபீஸ் வருது. பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம அரை கப்பு சம்பா ரவையை எடுத்துக்கோம். இதை நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவிடலாம். கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊறிய சம்பா ரவையை ஒரு குக்கர் பாத்திரத்தில் அரை கப்பு தண்ணீர் விட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். சம்பா ரவை இதில் நல்லா வெந்திருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணிய தேங்காய் எடுத்துக்கலாம். இதை ஒரு தடவை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு தேங்காய் பால் எடுக்கணும். சாதாரணமாக தேங்காய் பாலுக்கு முத்தின தேங்காவாக இருந்தால் தான் தேங்காய் பால் நல்லாவே எடுக்க வரும். எலசான தேங்காயை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக விசேஷ நாட்களில் பாயசம் இல்லாமல் அந்த விசேஷமே நிறைவு பெறாது. வெட்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபெஸ்டிவல் சீசனாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தருணங்களில் நம்ம இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணி அசத்துனோன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பாயசம். இங்கே நான் 1 கப்பு வெல்லமும் 1 டேபிள் ஸ்பூன் வெல்லமும் சேர்த்து அரை கப்பு தண்ணீர் விட்டு வெல்லத்தை நல்லா கரைய வச்சுருக்கேன். சப்போஸ் கெட்டியான வெல்லமாக இருந்தால் நல்லா துருவி சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் நல்லா செவப்பாக வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். வரப்போகிற வரலட்சுமி நோன்பு, ஆடி 18, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக பாயசம் பண்ணுவோம். இந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு தடவை இந்த சம்பா ரவை பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் வாசனையோட பாயசம் அவ்வளோ நல்லா இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பாயசம். சர்க்கரை சேர்க்கல, நம்ம அதுக்கு பதிலாக வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம வடிகட்டிய அந்த வெள்ளைத்தண்ணீரை இதில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். வெள்ளைத்தண்ணீர் நல்லா கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அந்த கொதி வந்த வெள்ளைத்தண்ணீரை விட்டுடலாம். இப்போ இதில் நான் 3ஆவதாக எடுத்த தேங்காய் பாலையும் இதோட சேர்த்துக்கிறேன். வேக வைத்த சம்பா ரவையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் சம்பா ரவை தேங்காய் பால்லையும் வெள்ளத்துலேயும் நல்லா கொதி வரணும். அப்போ தான் அந்த வாசனையோட இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க விடுங்க. வெட்டிங் டைம், ஃபெஸ்டிவல் டைம், இதிலெல்லாம் பாயசம் இல்லாமல் அந்த விழாவே நிறைவு பெறாது. அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி சம்பா ரவையில் பாயசம் செஞ்சு கொடுத்தோன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட. நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால் வெல்லத்தோட சம்பா ரவையை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்த பிறகு 2ஆவதாக எடுத்து வைத்திருந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அதுக்கு முத்தின தேங்காய் நம்ம எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். இந்த இடத்துல நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு அதிகமான நெய் தேவை இருக்காது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கூடி நெய் சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கொதியெல்லாம் அடங்கின பிறகு நம்ம முதலாவதாக எடுத்து வைத்திருந்த அந்த பாலை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ முதலாவதாக எடுத்த பாலையும் இதோட விட்டுக்கலாம். நமக்கு இப்போ சூப்பராக பாயசம் தயாராகிடுச்சு. சம்பா ரவை பாயசம். இப்போ நம்ம வறுத்து வைத்திருந்த முந்திரி திராட்சை ரெண்டுத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டேஸ்டான சம்பா ரவை பாயசம் தயார். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.